என்ன தாலி நான் நல்லவன் தோண்ட கட்டில எல்லா சொத்து எழுதி வாங்கிட்டு அவனை ஒண்ணு இல்லாத நாட்டை விட்டு அனுப்பிச்சுட்டேன். உயிர் என் பேர்ல இருந்தானே உன் பேர்ல இருந்தா உயிர் என் பேர்ல தான் இருக்குது. பொண்டாட்டி பேர்ல இருந்தானே புருஷன் பேர்ல இருந்தானே சொத்து எல்லாம் என் பேர்ல தான் இருக்குது. பாக்கணுமா? பாக்காத விட மாட்டேன். மயக்கம் என்ன இன்னொரு முறை உன் வாயில என்ன தெவுடியான கெட்ட இழுத்து வச்சு அரப்ப உன் நாட்டை கட்டில கூட கட்டமத்துடைய ஒதுங்காம பாக்குறேன். நான் வந்து கட்டிக்கிட்டுவேன். கட்டிக்க போற பொண்ணிய ஒருத்தருக்கு கூட்டி கொடுத்திய நீலாம் ஆம்படியா கண்ணே கச்சிலே உன்னை கட்டிக்க போறேன். என் பக்கத்துல வந்து படி நான் படுத்திருப்பேன். ஆனா பணத்துக்காக என்ன தாசி ஆகணும் என்ன வேசி ஆகணும் ஒருத்தனுக்கு படுக்க வச்சு சொத்து மேல ஆசைப்பட்டு டேய் ஆசை வரலாம் பேராசை வரக்கூடாது. உனக்கு வந்தது பேராசை. அதனாலதான் உனக்கு அப்பவே வச்சுட்டா புள்ளி என்னால நீ சாகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அத உன் வழியில வந்தேன். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன். காலம் ஒரு நாள் மாறும். அந்த காலம் உனக்கு ஒரு வயசு சக்கரவர்த்தி அவங்கள பொம்பளை தொடலே. ஆனா கெட்டங்க என்ன தொட்ட நீ கெட்ட. நீ என்பது ஒரு எழுத்து, நான் என்பது இரு எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து. என் பின்னால் வந்தது உன் தலையெழுத்து.
காதுல கூட மனசுக்கு பிடிச்சதா, காதுல கூட செருப்பு மர்றா, காலுக்கு செருப்பு சரியா இருந்தா போட முடியும், காலுக்கு செருப்பு சரியில்லை கைட்டு தான் விட முடியும். அது மாதிரி என் மனசுக்கு நான் அப்ப பிடிச்சது காதுல வச்சேன், இப்ப பிடிக்கல கைட்டு எரிஞ்சிட்ட. மண்ணாதி மண்ணில வந்தா கூட இந்த கட்சியில ஒரு பையன் ஆட்ட முடியாது, அசைக்கூட ஒரு பையன் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 5-5-10 அம்மா எப்பவுமே கெத்து, இந்த கெத்து விடவே கூடாது. அதனால நாட்டுல இருக்கிற சொத்து எல்லாம் சுருட்டி இந்த நாட்டுல இருக்க கூடாது, என்ன பறந்து போய் ஆண்டவா ஆண்டவா, இந்த பாவி சொந்தத்தை மறந்து பந்தத்தை மறந்து என் தங்கை பிரிந்து, இந்த பாவி என் தங்கை அது சொன்னாலே முத்தடிக்கு அண்ணா, எனக்கு ஏற்பட்ட அவமானம் போல் கண்டிப்பாக ஒரு நாள் நீ இப்ப சொன்ன தங்கச்சி முத்தழகு, நீ சொன்ன வார்த்தை இந்த பாவிக்கு அழித்து விட்டது. தங்கச்சி மலையோரோ வீசும் காத்து மனசோட பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட பாட்டு தந்த தாய் தானம்மா. இந்த பாவி என் தம்பியின் முகத்தில் எப்படி விழிப்பேன், என் தங்கையின் முகத்தை எப்படி விழிப்பேன், சாக துடிக்கின்றேன். தம்பி இந்த பாவி
மன்னித்து விடு தம்பி. அண்ணா பெரிய வார்த்தைலாம் பேச வேண்டாம் அண்ணா. நான் என்ன தவறு செய்து விட்டு ஏன்னா சாக திறந்து விட்டீங்க என்ன துணைக்கு ஏய், தம்பி, எப்போ வச்சேன்? இந்த பாவி நான் திரும்பி விட்டேன் தம்பி, தெரியுமா? ஏய், அந்த நாட்டியக்காரி, யாரு கட்சி? மது வந்த கொடுத்துதான் மயக்க மருந்து. அந்த பாவிக்கு இந்த பாவி அடிமையாகி, டேய், உன்னை வெறுத்து விட்டு, தங்கையை வெறுத்து விட்டு, நம் குடும்பத்தில் உள்ள பாவி வெறுத்து விட்டு, சீர்த்து விட்டு, தம்பி, டேய், என்னை மன்னித்து விடாதே தம்பி. அண்ணா அந்த வார்த்தையில பேச வேண்டாம். இப்போ இதாவது நானும் என் தங்கையும் நல்லவனை தெரிந்து கொண்டாயே அது ஒன்றே போதும் அண்ணா. ஆமாடா தம்பி, டேய், ஆமாண்ணா. எங்கடா தங்கச்சி முத்தழகி? அண்ணா இந்த பாவி மன்னித்து விட்டு தாயே. ஏன்னா பெரிய வார்த்தையில பேசுறீங்க தங்கச்சி, என்னண்ணா அது சொன்னாயே, அண்ணா, என்கிட்ட கால் எடுக்க போற இடத்துல சொல்லி, தங்கச்சி, அண்ணா சொன்ன வார்த்தையில பாவிக்கு இப்போயே புரிந்து கொண்டாயே அது ஒன்றே போதும் அண்ணா. என்னடா பண்ணுது டேய் தம்பி, டேய், ஆமா, இங்க வா. சொல்லு. என்னடா, 3 பேர் அழறோம். இந்த பொண்ணு யாரு? இங்க பாரு. டேய், பூரா மாடு, புது மாடு இல்ல, முடி பாக்க கூட விட்டடா. அண்ணா எங்க போனாலும் அதுக்குடா தவறா நினைக்காதீங்க. என்ன புது பசு? டேய், புது பசு மாடு விட்டா போறோம். என்னங்க தப்பா இல்லைங்க? இந்த பாரு, முடி பாத்து கிடக்கும். I am decently girl working. டேய், 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 இங்க வா. அண்ணா போங்க. அந்த பொண்ணு எங்க பார்த்த? அந்த பொண்ணு யாரு? எந்த நாடு? டேய், பயப்படாத, இங்க பாரு. அண்ணன் தைரியமா சொல்லு. நான் சொல்லத்தான் வந்தேன். சொல்லு. ஆனா உன்னுடைய சோகத்தை பார்த்த உடனே அது சொல்ல நான் மறந்து விட்டேன். டேய், டேய், அண்ணா என்னடா? தங்கைக்கே பசி என்று எடுத்து வைத்தார். அம்மன் ஆலயத்துக்கு சென்றோம். இடத்திலே அம்மன் ஆலயம் முன்னாலே அழகான கோலம் போட்டிருந்தோம். அந்த கோலத்தை பெருக்காமல் செல்ல வேண்டும் என்று எடுத்து வைத்தார். அண்ணா அந்த கோலத்தை மேலே கலந்தால் என்னுடைய கைத்தில் மாலை போட்டு விட்டு டேய், என் தங்கச்சி நல்லவனுக்கு போற எல்லாம் தெரிஞ்சு போச்சுதான்டா. டேய், அந்த பொண்ணை பார்த்தா புடிப்பு தான் பாக்குது. எனக்கு கோபமாக இல்லை, சோகமா தான் இருக்குது. டேய், தங்கச்சி சொல்லாதுடா, 2 பேரும் தான் காரணம். ஆமாண்டா. டேய், தம்பி, டேய், டேய், இது காரணம் இந்த பாவி தான்டா. சத்தியமா சொல்றேன், நான் தான் போதைக்கு அடிமை பாவி. வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டுடா. சத்தியமா சொல்றேன், அதுக்கு மட்டும் அடிமையா என்னடா செய்யுது? டேய், 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 டேய் தம்பி, டேய், என் வாழ்நாள்ல ஒரு நாள் நான் நிக்க மாட்டேன்டா. அதுக்கு அடிமை ஆயிட்டேன்டா. ஆமாண்டா, அதை விட்டு தள்ளு. முடியாதுடா. காத்தே உந்தன் கீதம் ஆகாயம் ஒன்றைய தேடி அலை போல நிலையாக என் பாசனே சமாலை நேர காற்றே ஆகாயம் ஒன்றைய தேடி
காற்று உன்னை என்று யாரு? இந்த பொண்ணு தானா? டேய், இப்ப சொல்றது தெளிவா. ஏன்டா பார்த்த அந்த பொண்ணு? அதே மாதிரி அந்த பொண்ணு பாரு, புடி புடி பாத்து. அண்ணா அவனுடைய ஆயிரத்துக்கு சென்று இருவரும் அம்மனை வழங்கி இருக்கிறது அந்த இடத்துல அழகான கோலம் போட்டு வச்சிருந்தாங்க. யாரு? இந்த பெண்ணு இந்த பொண்ணை கோலம் பண்ணி பாத்தியா? போட சொல்றா. அட நான் பார்க்கல அத பார்க்கலண்ணா நான் பார்க்கல அண்ணா என்ன போல ஒரு பெண் தான் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க இந்த கோலத்தை அதை உன்ன போற பொண்ணா நீ ராம தான? தங்கச்சி சொல்றேன் அண்ணா அண்ணா இதெல்லாம் கால் யார் தெரியுமா அண்ணா நானே சொல்றேன்னா சொல்லாது நீ சொல்லாது என்னடா சொல்றீங்க அந்த பொண்ணு எங்க பார்த்தா சொன்னாலும் தெரியும்ப்பா. காலையை சென்று சாக வேண்டும் என்று துடித்தார் தங்கை முத்தழகி. ஆமா அந்த நேரத்துல அவளை காப்பாற்றினே அண்ணா உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டு உன்னுடைய வார்த்தை கேட்காமல் தங்கை வார்த்தை கேட்காமல் அதனுடைய வார்த்தை கேட்டு உன்னை சாட்டை கொண்டு வாட்டி வளர்த்தேன் என்று அவளை அடையறிந்து அடித்து வாட்டி வளர்த்து ஆனா நீயோ கூட பிறகு தம்பி வார்த்தை கேட்காமல் கட்டு தாய் கட்டி மனைவி வார்த்தை கேட்டு காட்டி கொண்டு வாட்டி வளர்த்து நாட்டு விட்டு போய் விட்டு விட்டேன். அது உண்மைதான்பா. தங்கையை பார்த்து தங்கையை சந்தித்து ஆனா தங்கையை சந்தித்த உடனே அண்ணா இருவருமே நம்ம எல்லோரும் சரிது கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார்? அண்ணன் கிடையாது, அண்ணி. அண்ணி அவன் தெருவில் போற பெண்ணி அவளோட வார்த்தை கேட்டு உண்மையை தாராளம் மீன் பயிர் விட்டு சென்றோம். அண்ணா எனக்கு பசி என்று வைத்தார். நாங்களும் சென்றோம். அது தெரிகின்றதே அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு சென்றால் அங்க இருக்க பூசாரி ஏதாவது பிரசாதம் கொடுப்பார். அதை வாங்கி கொடுத்தால் என்னுடைய பசி நான் போக்கிக் கொள்வேன் என்று சொன்னார். அழைத்து சென்ற ஒரு தங்கை நம்முடைய தங்கை யாரும் எப்படியாப்பட்டவன் எனக்கு தேவை தங்கை பசி போர்க்க வேண்டும். சென்றோம் அந்த இடத்துல இந்த பெண்ணானவள் அழகான கோலம் இட்டிருந்தார். அண்ணா யாரோ ஒரு பெண் அழகான கோலம் இட்டிருக்கின்றார். அந்த பெண் என்னை போன்ற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த கோலத்தை மிதிக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. அதனால தாண்டி வாங்க சொன்னாங்க. சென்று இந்த பெண்ணோட கழுத்துல மாலை போட்டு விட்டாங்க. யாரு அந்த பொண்ணு? நான் வேணாம் வெறுத்து அந்த கோலத்தை அழைத்து என்ன தெரியுமா சொன்ன நம்ம தங்கச்சி அண்ணா என்னை போல ஒரு பெண் என்னை உன் மீது ஆசைப்பட்டு விட்டார். இந்த குளத்தை மிக காரணத்தால் உன்னுடைய கைத்தில மலைப்பட்டு விட்டார். இவன் தான் எனக்கு அந்நியாக வர வேண்டும் என்று விருப்பமில்லை. என்னை வரைப்படுத்தி இருவரைக்கும் காந்தரவ திருமணம் செய்து முடித்து சரி. நான் அப்படியே சொல்லிட்டு நான் முதல்ல நல்ல அண்ணன் அண்ணா நீ ஆசைப்பட்ட பிரகாரம் திரும்ப நடக்கட்டும். அவருடைய வார்த்தை கேட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். நான் யாரு, எந்த ஊரு, என் பேர் எனக்கு சொல்லி தெளிவா. மாண்பிதி சொல்ல என்ன வர சொல்லு. ஒரு வார்த்தை பேசிக்கிட்டுமா ஒன்னா கிட்ட போவாது ஐயா மாசமானவர் 32 பல்லு முன்னாடி வணக்கம் இங்க இருந்து ஒரே ஒரு யாரு சொல்லிட்டாங்க? கிட்ட போவாரு நீ கிட்ட போதா உன புட்டு போதா யாரு பெண்கள் இருந்தா அப்படியே அலமோதிட்டு போறியா உத்தர வச்சுக்க கை
நீ அந்த பொண்ணு வாங்க வாங்க யாரு? நீ அந்த பொண்ணு கூட பார்த்தேன். போடுங்க ரெண்டு ஒரு படிவா மாமானா புத்தா வரணும். நாத்தனாரே மாமா இங்கே இருக்கிற வாங்க. உனக்கு நான் சந்தேக புத்தியா வச்சுக்கிறேன் உனக்கு ஏன் சந்தேகம் வருது நம்ம அண்ணன் நல்லா இல்லம்மா யார் சொல்லுது? அவன் நல்லவனே கிடையாது நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாரு யாரு ஆனா தெரிஞ்சுல சத்தியமா சொல்றேன் இந்த ஜென்மத்தை பிடிச்சு வந்தா நீ தெரிஞ்சு பத்தில்ல யாரு தெரிஞ்சு பத்தில்ல யாரு டேய், டேய், அந்த பொண்ணு பேர்ல சொல்லு. இந்த அண்ணன் இருக்கு வரை பேர் சொல்லு உன்னுடைய வாய் ஏய், அந்த பொண்ணு பேர் சொல்லு முதல்ல. டேய், வான்பிடியா? இங்க வா. பேர் சொல்லமா வாய் தருது வான்பிடியா? என்னுடைய பேர் பாந்தி. டேய், பரவாயில்லடா. அவள வாயே வான்பிடி. கரெக்டா சொல்றடா. வான்பிடி, வானவி. அண்ணா பிறந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டோம் இதற்கெல்லாம் காரணம் அந்த கட்சியில தாரு அவளை ஹெலிகாப்டர் எங்க நிக்க வச்சுக்க ஓடிடலாம். சொன்ன பிரகாரம் மொத்த நகை நட்டு எடுத்துட்டேன். உன்னை சொல்லணும் அதெல்லாம் நான் யார் யாருக்கெல்லாம் ஏர்ல நிறுத்திக்கிறேன். எங்க நித்த எள்ளுனா எங்க நிப்பேடா ஏன் என்ன பண்ணி ஏறப்பலாம் நட்டு மீனும் போறீங்க. ஐயா என்ன சேத்துல எப்படி காணும் அப்பா போடும். ஐயோ கருணாலே இருக்குது. நிஜமாவா? ஆமாமா. எல்லாத்தையும் செட் பண்ண ஆமா. பணம் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஆ. நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்டா. ஆமாமா. நிக்காத ஓடி வா. அடிடா அவள அடிடா இருமா கால் ஏய் கவுடியா. ஏய் குறாடே அச்சிடல சொத்தல குறா. யார் சுத்தது யாரா சுத்து என்னங்க நல்லா இருக்கிற குடும்பத்தை 4 வயதை பிரித்து விட்டாயே அடி பாவி நல்லவளா நீ எங்கடி வந்து சொல்லிட்டேங்க. என்னங்க டாடியே இங்க பாடியே ஏண்டா நகர சொல்ல டாடியே போனே ஏய் யாரு போகி தந்தத நான் குடும்பத்தை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு போனே குடும்பத்துக்காக ஓடி ஓடி போச்சு. நானே இத சொல்ல கிடையாது. பேர் வந்தவ குடும்பத்தை வச்சு பேர்ல ஏய் மூத்த பத்தி நானா பேர் ஏய் அடி பாவி இன்னாரு இந்த உலகில் உயிரை இருக்கிறார்கள் எங்க அம்மா கவுடியா புத்திட்டீங்கள. ஐயோ நான் யார் யார் குடும்பத்தை கல்யாணம் பண்ணி எவன் பண்ணி தாலி அறங்கலான்னு இந்த ஊரு நாட்டாமக்கார
பார்த்து நான் ஒரு பிள்ளையாட்டு வாங்கலாம்னு இருந்தேன். சாப்பிட்ற பிள்ளாட்டாடா இல்லம்மா ஊடு காட்டுறதுக்கு. வீடு கட்டுறிய மாமன் சிவமாமன் கிட்ட கேள்ற மொத்த பிள்ளாட்ட உனக்கு எழுதி வைப்பாரு இல்லப்பா. நீ என்ன கவலைப்படுற நீ இல்லாத எப்படிமா வாழ்வேன் நானு? என்ன மாதிரி பாவில அந்த உலகத்துல இருக்கவே கூடாதுடா. ஆமா. திணை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணிவு இருப்பான்னு சொல்லுவாங்க. நான் பெண்ணா பிறந்தோம் நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லதே செய்யல. அதனால என்ன மாதிரி ஒரு பெண்ணாக யாரும் பிறக்காதீங்க, என்ன மாதிரி ஒரு பெண்ணாக யாரும் இருக்காதீங்க. பெண்ணா பிறந்தாலும் என்ன மாதிரி யாரும் ஒரு தவறு செய்யாதீங்க. அம்மா தாயே, இந்த பாவி நான் பிறந்ததே இருந்துட்டு அம்மா, இந்த பாவி மாதிரி யாரும் தவறு செய்யாதீங்க தாயே, தவறு செய்யாதீங்க. டேய் இந்த பாவி நான் உயிரோடு இருக்கக்கூடாது. ஐயோ நீ இல்லாத உலகத்துல எனக்கு வாழ்க்கையே கிடையாதுமா. இல்லடா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வாழ்க்கை. அதனால என்னால அவன் கெட்ட, அவனால நான் கெட்டேன். டேய் உலகத்துல பணம் முக்கியம் இல்லடா, குணம் தான் முக்கியம். பணம் இன்னைக்கு வரும் நாளுக்கு போயிடும், ஆனா குணம் போயிட்டா வராதுடா. என்னால எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பாவிக்கு இது வேணும் இன்னமும் வேணும். அதனால உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியாது. நான் முன்னாடி போறேன், நீ வாடா என் பின்னாடி. ஏய் நல்ல பரிசு உனக்கு. பின்னாடி வாங்க வருவாரா? அண்ணே அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம அத்தை மகன் மோகன் எனக்கு கால் பண்ணிருக்காருண்ணா. உடனே ஒரு வீடியோ கால் பேசுறேன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தங்கச்சி, நாங்க இருவரும் வரோம். நல்ல முறையில் உனக்கு திருமணம் செய்து முடிக்கிறோம். நான் போயிட்டு வரேன்னா எனக்கும் அப்படியா? மாலையை மாத்துங்க. சரி மாலையை ஆடி பாடி முடிச்சிட்டு வாங்க. நான் போயிட்டேன். அடுத்தது தோணுவது தெரியுமா? வாடியில பிறப்பு ராமன் சிறப்பு. ஆமா வாடியில மோட்சம். அதை கண்டு கிடைக்க வேண்டும் என்றா